ஹாய், ஹலோ. ஓ மை காட், 6 மணி ஆக போதா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் ஹாய். ஹாய். கைஸ், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்கு தான் நான் டக்குன்னு லைவ் வந்தேன். சரியா? எனக்கு வந்துட்டு ஒரு ஃபூல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, என்னை தேவடியான அப்புறமா அப்ரிஷியேட் பண்ணுங்க. என்னோட கேள்விக்கு எனக்கு கொஞ்சம் பீப்புள் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அதுக்கு தான் இப்போ லைவ் வந்தேன். நீங்கள் அப்புறமா என்னை தேவடிய புல்ஷிட்லாம் அப்புறமா என்னை என்கரேஜ் பண்ணிடுங்க அப்புறமா. ஓகே, ரைட் நவ் ஐ நீட் an ஆன்சர். நான் ரொம்ப லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? ஏன் ஐடி நேம் சொல்லுங்க ப்ளீஸ். ஓ, அப்புறமா ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கைஸ். ஸோ நினச்சி பாருங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களோட நல்லா பழகியிருக்கீங்க. தப்பாகவே சொல்ல, நான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்ல, ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களோட பழகுறீங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வருது, போதும். இவ்வளோ ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த ரிலேஷன்ஷிப் இஸ் எனஃப். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்துட்டு சடனாக காணாமல் போயிடுறாங்களாம். ஓகேவா? காணாமல் போயிடுறாங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நடந்துக்கிட்டே இருக்கு. நான் இப்படிலாம் தமிழ் பேசுகிறேன். தமிழில் கண்டென்ட் போட்டு போட்டு சரி. ஆக்சுவலி சந்தோஷம் ஆஃப் த டே ஃபார் திஸ் வேர்ட். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. நீ வந்துட்டு அவங்கள அடிக்க போகிறதில்ல, அவங்கள கர்ஸ் பண்ண போகிறதில்ல, நீ வந்துட்டு காட் கிட்ட ப்ரே பண்ண போகிறதில்ல அவங்கள பற்றி தப்பா, நீ எதையுமே பண்ண போகிறதில்ல. நீ என்ன பண்ண போகிறனா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு ஒரு கேள்வி, கொஷின் மார்க். அது வந்துட்டு அவங்க ஆன்சர் பண்ணுறது வந்துட்டு தப்பா ரைட்டான்றதுலாம் மேட்ரு இல்லை. ஒரு ஆன்சர் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சரியா? நீங்கள் ஒரு ஆன்சர் எதிர்பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு ஓகே நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்துட்டு எதுக்கு ஒருத்தவங்களை சேஸ் பண்ணணும், ஆன்சர் தெரிலனா ஓகே அப்படின்ட்டு. நம்மளால முடியலப்பா, நம்மளால முடியல, நம்ம தான் பைத்தியமாச்சே. ஸோ நம்ம வந்துட்டு ஓகே போது 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 போது. ஆனால் காதலை பற்றி அவங்கள பற்றி கேட்கும் போது பார்க்கும் போது கொய்யால அது எப்படி எனக்கு பதில் சொல்லாமல் சொல்லு 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 நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களை ஒரு இரா கூட மதிக்கலையாம். என்ன பண்ணலாம்? அது தப்பு தானே கைஸ்? பிகாஸ் பழகி இருக்கோம், பேசியிருக்கோம், பாட்டு பாடி இருப்போம், உட்காந்து டிவி பார்த்துருப்போம், சாப்பிட்டு இருப்போம், சோறு ஊட்டி விட்டுருப்போம். அண்ட் இப்போ சடனாக வந்துட்டு உங்களை பார்த்து ஓடுறாங்கன்னா அவங்க மேலே தப்பு இல்லாமல் ஓடுவாங்களா? தப்பு இருக்கு இல்லைன்றத அடுத்த விஷயம். பட் ஃபேஸ் பண்ணுறத அது எடுத்துக்கணும்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல. ஒய் ஷுட் தே டூ திஸ் ஹைட் அண்ட் சீக் கேம்? காண்டாவுமா ஆவாதா ப்ரோ? சொல்லுங்க ப்ளீஸ். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒன் ஸ்டூபிட் பர்சன். நான் போயிட்டு ரொம்ப கைண்டாக ஒரு வாட்டியும் ஐ காட் அ சான்ஸ். அவங்க வேனிஷ் ஆகி நான் ஒரு ரீசன்ட் டேஸில் பார்த்து நானே ஷாக்கு, அவங்களும் ஷாக்கு, பிளாஸ்ட்டு வேற மாதிரி. ஆனால் அது ஒர்க் பிளேஸுன்னு நான் அவ்வளோ எனக்கு ஆக்சுவலி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன். பட் அவ்வளோ என்னங்க வெறுப்பு. நான் என்ன அவங்க வீட்டில் எடுத்து கத்தியா போய் குத்திட்டேன்? கஷ்டப்பட்டது நம்மளும் கஷ்டப்படுத்திருப்போம். பட் நம்ம இறங்கலையா ப்ரோ? நம்மளுக்காக அவங்க இறங்கினா என்ன ப்ரோ ஆகிட போகுது? அவங்கள என்ன நான் தூக்கிட்டு ஓட போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். தே கேன் ஜஸ்ட் பீ லைக், இங்கே பாருமா செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி சொல்ல வேணாம், இங்கே பாரு பானுமத்தை, திஸ் இஸ் த ரீசன், பிளா பிளா பிளா, ஃபினிஷ்ட்.
ஏன் ப்ரோ இந்த ஹைட் அண்ட் சீக் கேமு இது எவ்வளோ காண்டு தெரியுமா? இது உங்களுக்குலாம் நடக்குதா ப்ரோ? சீரியஸா நான் கேட்குறேன், இதெல்லாம் உங்களுக்கு நடக்குதா? இந்த மாதிரி யாருக்காச்சும் நடந்தா சொல்லுங்க, என்ன பண்ணீங்க நீங்க? ப்ரோ என்கிட்ட ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என் கூட இருக்கிறவங்களாம் அவங்களே எக்ஸாஸ்ட் ஆகி கிவ் அப் ஆயிட்டாங்க என் மேல. அண்ட் என்னோட ஸ்டோரியை கேட்டு தேர் லைக், ஏமா சாமி கையெடுத்து கும்பிடுறோம், ஓடிரு, நாங்க இல்லைன்னா ஓடிடுறோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஓடுறாங்க. நான் எங்க போவேன்? என்னால முடியல. நான் நினைச்சா 2 நிமிஷத்துல அந்த பர்சனை பிடிச்சி கேட்க முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். நான் ரொம்ப 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 டீசெண்டா பேசுறேன், பண்றேன். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா பேசாம. நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இட்ஸ் ரியலி சேட், இட்ஸ் பெயின்ஃபுல் ப்ரோ. அண்ட் நல்ல டைம்ஸ்ல மட்டும் இருந்துட்டு இப்போ ஒரு ஹார்ட் டைம் ஆயிடுச்சு. ஓகே புரியுது, நீ வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ண தேவையில்ல, பட் அட்லீஸ்ட் யூ கேன் புட் த எஃபர்ட் கிடையாதுமா. நான் எஃபர்ட் போட்டு வரேன், நீ ஜஸ்ட் நின்னு யோர் எக்ஸ்பிளனேஷன் கிவ் மீ அண்ட் ரன் ஆஃப். இது ஏன் அவ்வளோ கஷ்டம்? நான் இங்க எவ்வளவு பெரிய என் வாழ்க்கையில ஒரு வழிய சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க ஐடியா சொல்லுன்னு ஒருத்தாங்க. ப்ளீஸ், it happens with friends also. I'm not lucky in relationship or fucking friendship. Like who the fuck am I bro? நான்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? பேசாம எங்கேயாச்சும் போய் குச்சி செத்துட்டா. நம்மலாம் வந்துட்டு எதுக்கும் லைக் இல்ல போல. I'm looking good, just leave it. ஏங்க லுக்கிங்க பத்தி ஏங்க எல்லாரும் அதாங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார்கிட்டயாச்சும் போய் நின்னா அது லைக், உனக்குலாம் கை காலு மூஞ்சில முகரெல்லாம் நல்லா தானமா இருக்கு, நீ ஏமா போற? நான் அது கேட்கலையா, எனக்கு அட்வைஸ் ஆனாயா, எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. வலிக்குது ப்ரோ, ஹார்ட் வலிக்குது ப்ரோ. அவங்கள பத்தி நினைக்காம இருக்க முடியல, நினைக்காம இருக்க முடியுது. பட் திருப்பி ஒரு விஷயம் வருது, வர அதுக்குள்ள நான் கொஞ்சம் டீப்பா லைட்டா இறங்கிட்டேன். நிறைய விஷயம் நம்ம ஒரு அளவுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதை நான் தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப என்னால முடியல ப்ரோ. நான் ஒரு 4 நாளா ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப ட்ரை பண்றேன். அவங்க ஜாலியா அவங்க வேலையை பாக்குறாங்க, நானும் தான் பாக்குறேன், ஒத்துக்கிறேன். நம்ம அந்த பானு கிடையாது. காணாம போறது, இந்த பிரேக்குன்னு சொல்றது, ஐ எம் நாட் வெல் இன் ஸ்டோரி போடுற பானு இல்ல. பட் கஷ்டம் ப்ரோ, சொல்லுங்க கைஸ் ப்ளீஸ். நான் என்ன ஒரு பேர் மினிமம் இல்லை, இது அண்டர் கிரவுண்ட் ஒர்க், இது அண்டர் கிரவுண்டு. கெஞ்சி கூத்தாடிட்டேன். என்னோட மெசேஜ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். என் வாய்ஸ் மெசேஜ் கேட்டீங்கன்னா எல்லாரும் அழுவீங்க. இட்ஸ் லைக் இமோஷனல் ஃபிலிம். See, I am busy, I am doing everything, but one side of my heart is like, நடந்துராதா? பாத்திர மாட்டாங்களா மெசேஜ், கேட்க மாட்டாங்களா? நான் ஒருத்தி அனுப்புனா பரவாயில்ல, ஊரே அனுப்பியிருக்கு, ஊரே மதிக்கலனா இவ்வளோ பெரிய நக்கல். எவ்வளோ நக்கல் பிடிச்சவனா இருப்பான். ஐயோ கொஞ்சம் வளரிட்டனா. ஏன் இப்படி எனக்கு இருக்கு? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? எல்லாருக்கும் அப்படி இருக்குல்ல. எத்தனை பேர் இந்த வாரம் என்கிட்ட வந்து அழுதாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு நானே ஒரு வாரமா போயிட்டு அழுறேன். பாவமா இருக்கியா? பசங்க பொண்ணுங்கள்லாம் பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கே ஒரு மாதிரி ட்ராமா ஆகுது. உண்மையிலே சொல்றேன். நான் இங்க வந்துட்டு யார்கிட்ட என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அவங்கவுங்க ஒரு கஷ்டத்துல காணாம போயிட்டாங்க. எனக்கு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. நான் லிட்டரலி உங்ககிட்ட வந்து கேட்கறேன், ஹெல்ப் கேட்கறேன். எனக்கு யாரா ஹெல்ப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு எப்படி தெரியுமா, நான் ஏதாவது லவ்ல இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிளா இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ்ல இருந்தேன்னா அவங்க தான் என் ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்க தான் என் பாய் ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு பேரண்டிங்லாம் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதா நான் கேட்கணும். இப்படி ஒரு பானுவா என்னை மாத்தினதெல்லாம் அவங்க தான். அவங்கள காட் பிளெஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது பழகி போச்சு. ப்ளஸ் நான் இருக்கிற ஒரு ஜோன்ல யாருமே இப்ப இல்ல. நான் இப்போ வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் பீங் செக்ஸி என்ன சொல்றேன், செக்ஸின்றேன். இட்ஸ் நாட் அபவுட் செக்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அபவுட் ஐ am like I'm trying to protect the people who I love. I am trying to protect my peace. I am trying to do something for my family and for myself.
அந்த ஜோன்ல யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ எம் பீங் ஆன் பாயிண்ட். ஒரே மாதிரி லைக் டெய்லி அதே ரொட்டீன், ஒரே சாப்பாடு, அதே மைண்ட் செட்ல இருக்கேன். என் கூட இருந்தா போர் அடிச்சிடும் யாருக்குனாலுமே. அதே மாதிரி நான் லவ் பண்ணா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் எனி திங் டு கிவ் ஃபார் another man. ஐ டோன்ட். ஸோ என்னால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்க கூட முடியாது, டு பி ஆனஸ்ட். நான் எப்படிப்பட்ட ஒரு கேர்ளாக இருந்தேன் தெரியுமா கைஸ்? நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருந்திருக்கேன் தெரியுமா? என்னோட இன்னோசன்ஸே என்கிட்ட இல்லை. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஈஸி ப்ரோ, உங்களுக்குலாம் ஈஸி ப்ரோ, உங்க எல்லாருக்கும் ஈஸி ப்ரோ. நீங்க மறந்துடுவீங்க, நீங்க அப்படியே தட்டி விட்டு போயிருவீங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. எனக்கு ஏன் ப்ரோ அந்த பர்சன் அவ்வளோ இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆனோம்? இம்பார்ட்டண்ட்டை தாண்டி லைக் இது ஒருத்தர்கிட்ட நடக்க மாட்டேங்குது ப்ரோ, எல்லார்கிட்டயும் இது ப்ரோ. லைக் எல்லார்கிட்டயும் நான் அப்சஸ்டா அவங்க எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்ல. டக்குன்னு நினைச்சு பாருங்க, நம்ம கூட டெய்லி பேசிட்டு இருந்த ஒருத்தவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது கஷ்டமா தானங்க இருக்கும். இதுல என்னங்க வந்துட்டு இதுல என்னங்க நான் கம்பேக் கொடுக்கணும், இதுல என்னங்க என் வேலையை பார்க்கணும்? அது வேறங்க, அது பண்றது டிஃப்ரெண்ட், அது வேற ஜோனுங்க, இது வேற ஜோனுங்க. இதே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் இங்க இவ்வளோ கதறிட்டு இருக்கேன், அங்க சமந்தான்னு ப்ளீஸ், she is so strong, she got married. நான் எப்படி தெரியுமா நினைச்சேன், சமந்தாக்கே ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. You know why? Because she's smart, she's intelligent, she stands for herself. So that's called domination for men. Not all men, சில men. பொண்ணுங்களும் சொல்றேன், ரொம்பலாம் நல்லவ கிடையாது. நான் ரொம்ப நல்லவ கிடையாது, நானும் ரீமாசன் தான், ஓகேவா? என்ன நோன்னாதான் ரீமாசனா மாறினா ரொம்ப வேற லெவல்ல உனக்கு எதிரியா மாறிடுவேன். பட் லவ் இருந்துச்சுன்னா இப்போ நீ தான் நல்லா இருப்ப. எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப வலிக்கும் கைஸ். லைக் நினைச்சு பாருங்க, மெமரிஸ்லாம் தாண்டி ஒரு பிரேக்கப், ஃப்ரெண்ட்ஷிப்ல, ரிலேஷன்ஷிப்ல, பேரண்ட்ஸோட எல்லாமே ஒரு பிரிவு ஏற்பட்டா அது கஷ்டமா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நம்ம உருவாக்கிக்கிறோம். என்னை 21 வயசுல இவ்வளோ பேச வைக்கிறாங்க, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு காண்டா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் பி ஆக்டிங் லைக் ஐம் ஃபக்கிங் 50, 60. எனக்குள்ள ஒரு குழந்தைத்தனமே இல்லப்பா. நான் ஒரு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி எப்ப பார்த்தாலும் பா 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 பேசிக்கிட்டே இருக்கேன் வீட்டுல என் கூட இருக்கிறவங்க கிட்ட. See, I'm basically a little bit sensible and I am matured enough, but see, I'm being practical every time. practical நான் ஏன் இப்போலாம் என்னோட இமோஷன்ஸ்க்கு நான் வேல்யூ கொடுக்கவே மாட்டேன். ப்ராக்டிக்கலா இருக்கேன் இப்போ. அது ஓகே, அது நல்ல விஷயம் தான். பட் அது எப்ப பார்த்தாலும் அது 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 அந்த மாதிரி நான் தள்ளப்பட்டிருக்கேன் கைஸ். உங்களுக்கு புரியுதா? ஐ ஹாவ் டு பி ஸ்ட்ராங்ன்ற ஒரு விஷயம் நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஐ எம் நாட் தட் பர்சன். புலம்புறேன்ல, இட்ஸ் ஓகே, விடுங்க. எனக்கு தெரில என்னத்த சொல்றதுன்னு. forgive and forget நம்ம ஈஸியா சொல்றோம். forgive ஈஸி, forget கஷ்டங்க. எனக்கு என்னங்க குறைச்சல்? நான் அவ்வளோ ஒரு கொடூரக்காரியாங்க? ஒருவேளை என்கிட்ட தான் பிரச்சனையா? if Banu is doing anything wrong to push away the people she loves, that's so fucking rude. அந்த ஒரு கேவலமான விஷயம். சாம் 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 சாம். oh you so cute, that message is thank you. okay, yeah, that's very rude because நான் திருப்பி அது கிடையாது தப்பு. அது நான் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமா நான் பண்ணலாம், ஒரு ரூடா இருக்கும். ஆனா அதுல அது ஏன் அப்படி இருக்குன்னா